யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொண்டு, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு வேதவசனத்தை வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நாளிலே நடந்த அந்த சம்பவத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது அரசாட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே வான சாஸ்திரங்கள் என்பது மிக வலிமையுள்ளதாக அந்த நாட்களிலே பார்க்கப்பட்டது. அப்படி வான சாஸ்திரங்களை பார்க்கிற சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருவதற்காக, பெத்லகேம் பட்டணத்துக்கு வருவதற்காக ஏரோதனுடைய இடத்துக்கு வந்து சேருகிறார்கள். ஏரோதனிடத்தில் வந்து சேர்வதற்கு அவர்களுக்கு அடையாளமாய் இருந்தது அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இந்த நட்சத்திரம் என்பது அது வான் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் இந்த வானத்திலே தென்பட்டபடியினால் யூதருக்கு ராஜாவாய் இந்த இடத்துல ஒருவர் பிறந்திருக்கிறார், அவரை பார்க்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது நட்சத்திரம் என்று சொல்லுகிற ஒரு அடையாளம். இப்போ கூட நம்முடைய வீடுகளிலே கிறிஸ்மஸ் நாட்கள் வந்துட்டாக்கா உடனே என்ன செய்கிறோம்? முதல்ல ஏற்றி வைப்பது ஸ்டார் தான். எல்லார் வீட்லேயும் நட்சத்திரம், ஸ்டார் ஏற்றப்பட்டிருக்கோம். அது ஏன் ஏற்றுறாங்க, எதுக்கு ஏற்றுறாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க? நட்சத்திரத்தை ஏற்றி வைத்து விடுவார்கள். எல்லார் வீட்லேயும் ஸ்டார் இருக்கும். அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்துடுச்சின்னு அர்த்தம். கிறிஸ்மஸ் வந்துட்டால் எல்லா இடங்கள்லையும் ஸ்டார் இருக்கும். பாருங்கள், அது நமக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிற, அதை ஏற்றுவது தவறு கிடையாது. ஆனால் இந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு வர்றாங்க. பாருங்க, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாக இருந்தது? அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு நட்சத்திரமாக இருந்தது. நட்சத்திரம்தான் அவர்களுடைய வாழ்விலே ஒளி வீசக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய வாழ்விலே இயேசு பிறந்திருக்கிற இடத்தை காட்டக்கூடியதாய் இருந்தது. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதே மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. பாருங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு நேர் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு கூகுள் இருக்குது.
நமக்கு வழிகாட்டுறதுக்கு நபர்கள் இருக்காங்க, சேட்டலைட் இருக்குது, வழிகாட்டுறதுக்கு பல டெக்னாலஜி இருக்குது. அந்த நாட்களில் பாருங்க, இயேசு பிறந்திருப்பதை வழிகாட்டுவதற்காக கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி வைத்தார். அந்த நட்சத்திரம்தான் அந்த வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. ஏரோது பாருங்க, இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது அவனுக்கு தெரியாது. உடனே அங்கே இருக்கிற அரசை ஆளுகிறவர்களெல்லாம் கூட்டுறான், இப்படி என்ன நடந்திருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்டதுக்கப்புறம் இந்த வானசாஸ்திரிகிட்ட சொல்கிறான், நீங்கள் போய் பார்த்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி, எங்கே பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்க, இவங்க போனாங்க, அந்த நட்சத்திரம் பாருங்க அவங்களுக்கு நேராக நின்றுச்சு, குழந்தையை பார்த்துட்டாங்க, இயேசு பிறந்திருக்கிறத பார்த்துட்டாங்க. அவங்க கொடுக்குற கிஃப்டெல்லாம் அங்கே கொடுத்துட்டாங்க. திரும்பி போகும் பொழுது வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனது, அவர்களை சரியாய் வழி நடத்தது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற உங்கள் வாழ்விலே நீங்கள் நட்சத்திரமாய் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார். Are you believe? நீங்க தான் ஸ்டார், நீங்க தான் நட்சத்திரம், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம், மற்றவர்களை கைட் பண்ணக்கூடிய நட்சத்திரம். பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற நட்சத்திரம் நீங்க தான். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் அந்த நாட்களிலே இயேசு பிறந்த இடத்துக்கு நேராய் வந்தது. இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்துவிடக் கூடாது ஏரோது ராஜா என்பதற்காக வேறு திசைக்கு கொண்டு போனது, அவர்களை சரியாய் வழி நடத்தினது. இன்னைக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்மஸ் நாட்களிலே நல்ல செலிப்ரேட் பண்ணுறோம், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம். பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்களா? மற்றவங்க உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்களா? இயேசு எங்கு பிறந்திருக்கிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன இந்த உலகத்தில் செய்து முடித்தார், என்ன செய்ய போகிறார் என்பதற்கு நீங்கள் தான் நட்சத்திரமாக இருக்கிறீர்கள். அதுதான் கிறிஸ்மஸ். நீங்கள் ஸ்டாராக இருக்கணும். நட்சத்திரன்றது என்ன மங்கி போயிருக்கிறது கிடையாது. பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பூமியில் இருந்தது இருக்கு. அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை பார்த்த உடனே ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் வருது. பார்த்தீங்களா, ஒரு வெளிச்சம் வருதா இல்லையா? ஸ்டாருக்கு ஸ்டார் சாயங்காலம் ஆயிட்டா, நைட் ஆயிட்டாக்கா அது அப்படியே பிரைட்டாக இருக்கும் இல்லையா? நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்ல, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம்ல, வழிகாட்டுறீங்களா? ரோல் மாடலாக இருக்கீங்களா? இயேசுவை அறிவிப்பதற்கு நீங்கள் வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸ் சரியான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பதற்கு வழிகாட்டியாக இருந்தது. கர்த்தர் நம்ம அப்படித்தான் அழைக்கிறார், நம்ம வழிகாட்டியாக இருக்கணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்கு இந்த உலக மக்களுக்கு சாட்சி சொல்வதற்காக வழிகாட்டும்படியாய் கர்த்தர் உங்களை நட்சத்திரமாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கிறிஸ்மஸ் கொண்டாடுற நம்ம கொண்டாடிட்டு போகிறது கிடையாது. மற்றவங்க கூத்தாடிட்டு களியாட்டம் பண்ணிட்டு அதை பண்ணி அதை ட்ரெஸ்ஸை மாட்டி அதெல்லாம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் செய்யுங்க. பட் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு, நமக்கு ஒரு உக்ரானத்துவம் உண்டு. யூ ஆர் த டார்ச். நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் வழிகாட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இயேசுவை அறிவிக்கிறவளாக இருக்கிறீங்க. சரி, இந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு அழகாய் வழி நடத்தினது.
தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆகிலும் மனம் திரும்பி உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய சமுதாயத்துக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்களுடைய தேசத்துக்கு இயேசுவை அறிவித்து வழிகாட்டுகளாக நீங்கள் மாறும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை, அவருக்கு ஆயத்தமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கைடாக நாம் இருக்க முடியும், வழிகாட்டியாக இருக்க முடியும். இந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. 2வது இந்த நட்சத்திரம் என்ன செஞ்சிச்சு வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லுகிற செய்தியை கேட்டபோது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க, இந்த ஏரோதுக்கு என்ன வந்துச்சான்? கலக்கம் வந்துடுச்சான், ஒரு கிடினஸ் வந்துடுச்சு, ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்? இந்த நட்சத்திரம் எங்கு தோன்றுகிறதோ அங்கு ஒரு ராஜா பிறப்பார், அவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார் என்பதாக அவர்கள் நினைத்து அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு கலக்கம் வந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கலக்கத்தை நீக்குகிற நட்சத்திரமாய் அது இருந்தது. பல நேரங்களிலே குழப்பம், பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் வேதனையோடு கூட இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தது நம்முடைய கலக்கங்களை மாற்றுவதற்காக, கலங்கி நின்ற மனிதனுடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுவதற்காக, மறுமை வாழ்வை குறித்து ஒரு தெளிவை உண்டாக்கி கொடுப்பதற்காக, எல்லா கலக்கத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீக்குவதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். இந்த நட்சத்திரத்தை கண்டு ஏரோதுக்கு கலக்கம் உண்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் நட்சத்திரமாய் திகழ்வதை கண்டு சத்ரு கலங்கடிக்கப்பட வேண்டும், பிசாசு கலங்கணும். இவனை ஒன்றும் செய்ய முடியலையே, இவன் சுவிசேஷம் அறிவிக்கிறானே, இவன் மின்னுகிற நட்சத்திரமாய் இருக்கிறானே, இவன் இயேசுவை அறிவிக்கிறானே என்று சத்ரு கலங்கணும். ஏரோது கலங்கினது போல சத்ரு கலங்கணும். கலங்க செய்கிற ஒரு நட்சத்திரம் யாரு? நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க கலங்கி இருக்க வேணாம், நீங்க கலங்கடிக்கிற ஒரு நட்சத்திரம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த உலகத்தை கலக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் நட்சத்திரம், பிரகாசிக்கிற நட்சத்திரம். நீங்க பார்த்து கலங்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து இந்த உலகத்தினுடைய அதிபதி கலங்கணும், இந்த உலகத்தினுடைய ராஜா கலங்கணும், இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிற சத்ரு கலங்கணும். இந்த உலகத்தை கலக்குவதற்காக கர்த்தர் நம்மை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். யாருன்னா நட்சத்திரத்தை பார்த்து கலங்குவாங்களா? இங்க கலங்கனா ஹல்லேலூயா, நட்சத்திரத்தை பார்த்து நல்ல வெளிச்சம் வீசுது அப்படி சொல்லிட்டு தான் போவாங்க. அதை பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கும்.
ஏன்னா நட்சத்திரம் வந்துட்டு ஐயோ பயமா இருக்கு, ஓடி ஒளியுமா. ஒரு சந்தோஷம் இருக்குல்ல வானத்தில் அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னாக்கா, அது ஈவினிங் டைமில் நட்சத்திரத்தை பார்த்தாக்கா ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, சந்தோஷம் இருக்குல்ல. ஆனால் இந்த அரசனுக்கு ஏரோதுக்கு ஒரு பயங்கர பயம் வந்துடுச்சு. உடனே அமைச்சரவையை கூட்டுறான், சாஸ்திரிகளை கூப்பிட்றான், வேத வல்லுநர்களை கூட்டுறான், வேத பாரகர்களை கூட்டுறான். இன்னையா அது சம்பவம், எனக்கு பயமா இருக்கியா, நான் தான்யா ராஜா, யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்களே, வந்து எங்க பிறந்திருக்கிறான்னு தெரியலையே. பயம் பிடித்து கொண்டது, கலக்கம் பிடித்து கொண்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க வாழுற இடத்துல, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, நீங்க வாழுகிற தேசத்துல உங்களை கண்டு கலக்கம் வரணும். உங்களை கண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சத்துரு கலங்கணும். ஆனா கலங்குறாங்களா? நீங்க பார்த்து கலங்குறீங்களா? உங்களை பார்த்து யாருன்னா கலங்குறாங்களா? பிசாசு கட்டாயம் கலங்கணும். உங்களை பார்த்த உடனே பிசாசு அலறணும். அலறுது இல்ல, ஐயோ விட்டுருன்னு சொல்லுது இல்ல, கலக்கம் தானே அது. அப்படி பிரகாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க அப்படி இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கொண்டாடுறோமே, உங்களை பார்த்து பிசாசு கலங்கதான். நீங்க தான் கலங்கி போய் எங்கேயோ ஒரு மூலையில் முடங்கி பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அதை தூக்கினு இதை தூக்கினு. இயேசுவின் ரத்தம் அப்பதான் வேக வேகமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டுறது, அப்படியே இது எழுதுறது, அதை எழுதுறது எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது. என்ன பயம், அதோ இருட்டு அப்படி போச்சு, கருப்பா போச்சு. ஏதோ ஒரு பயம் இருக்கு, ஏதோ ஒரு கலக்கம் இருக்கு. யாரோ என்னவோ பண்ணிட்டான். அந்த மந்திரவாதி அப்படி போனான். அவங்க இது எத்தனை வந்து இப்படி எத்தனை வந்து இங்கே வச்சாங்க வீட்டுக்கிட்ட. அவங்க வந்து போனதுலேருந்து தாங்க அப்படி நடக்குது. சொல்கிறோமா இல்லையா? ஒரு பயத்தினால தானே சொல்கிறோம், ஒரு கலக்கத்தினால தானே சொல்கிறோம். ஐயா, அதற்கு நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடல, அதற்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிவிக்கல. இயேசு கிறிஸ்து அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளல, அதற்காக இந்த உலகத்தில் அவர் பிறக்கவில்லை. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் தேவகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷகுமாரன் அதுக்கு தான் வெளிப்பட்டார், அதுக்கு தான் பிறந்தார். உங்களை பார்த்து மந்திரவாதிகள் கலங்கணும், ராஜாக்கள் கலங்கணும், அரசியல்வாதிகள் கலங்கணும். உங்களை பார்த்து எல்லா சத்துருவின் வல்லமைகளும் கலங்கணும். இந்த நட்சத்திரத்தை பார்த்து கலங்கினாங்க. நீங்க சாதாரணமாய் ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான், ஆனா கர்த்தர் உங்களை நட்சத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க தான் ஸ்டார். சினிமாவில் நடிக்கிறவங்களாம் ஸ்டார் கிடையாது. அவன் ஸ்டார், இவன் ஸ்டார் அதெல்லாம் கிடையாது. பைபிள் சொல்லுது நீங்க தான் ஸ்டார். ஹல்லேலூயா. நீங்க தான் நட்சத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நட்சத்திரமாய் வைத்திருக்கிறார். உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படணும், மற்றவங்க கலங்கணும். மற்றவங்கனாக்கா மனிதர், சக மனிதர்களை நான் சொல்லலை, சத்ரு பிசாசானவன் கலங்கடிக்கிறவளாய் நீங்கள் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு தான் வர்றாங்க. அந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டிட்டு இருக்கு.
அந்த நட்சத்திரம் தான் ஏரோது ராஜாவை கலங்கடிக்க செய்தது. இப்போ அந்த குழந்தைக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக அந்த நட்சத்திரம் வந்து நிற்கிறது. அந்த நட்சத்திரத்தையும் பார்க்குறாங்க, இயேசுவையும் பார்க்குறாங்க. அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன்னா அந்த நட்சத்திரம் இயேசுவை காண்பிக்கக்கூடிய நட்சத்திரமாய் இருந்தது. இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராய் வந்து நிற்கக்கூடிய நட்சத்திரமாய் இருந்தது. அவர்கள் அதை பார்த்து தேடிட்டு வராங்கல்ல, அலைஞ்சிட்டு வராங்கல்ல, அங்கங்க கேட்டுட்டு வராங்கல்ல. இவ்வளோ தடைகள் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அவங்க பார்த்த உடனே, நட்சத்திரத்தை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சந்தோஷம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the Lord always. எப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல சந்தோஷம் கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால், ரட்சிக்கப்பட்டதினால், இயேசுடைய பிள்ளைகளாயிருப்பதினால், நீங்கள் அவருடைய நாமத்தை தரித்திருப்பதினால் மிகுந்த சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த ஆராதனையில், இந்த கிறிஸ்மஸில் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நானே சந்தோஷமாக இல்லை, என்னை கண்டு எங்கள் மற்றவங்க ஆனந்த சந்தோஷம் அடையப்படுறாங்க. என்னை கண்டா துக்கம்தான் வரும். உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சிலருக்கு பார்த்தாக்கா எப்படா விடுவார் அப்படின்னு தோணும். சில கன்னத்தில் கை வச்ச சொல்லி தொலை, எப்படின்னா போ முடி சீக்கிரம். சிலருக்கு இந்த நேரத்துலையும் தூக்கம் வந்துடும். நீ எதனா சொல்லிக்க, நான் தூங்கி தொலைகிறேன். சிலருக்கு ரொம்ப துக்கம். என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஏன் பேசுகிறேன் எனக்கு தான் தெரியும். பைபிள் சொல்லுது, நீங்கள் நட்சத்திரமாக இருக்கிறீங்க, உங்களை கண்டு மற்றவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடையணும். சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா? ரட்சிப்பில் இருக்கு. பைசாவில் கிடையாது, நகையில் கிடையாது, அசட்டில் கிடையாது, மற்ற இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களிலே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருப்பதிலே தான் சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். உங்களை கண்டு மற்றவங்க சந்தோஷப்படணும். வந்துட்டான்டா அப்படின்னு ஓடக்கூடாது. உங்களை கண்டு மற்றவங்க எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்மஸ் கொண்டாட நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? நம்ம மட்டும் நல்லா கேக் வெட்டி, ஆமாம், பிரியாணி செய்து ஸ்வீட்லாம் சாப்பிட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் ட்ரூ கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ். எப்படி சந்தோஷப்படுத்துறது? கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம், இயேசுவை அறிவித்து சந்தோஷப்படுத்தலாம். உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இருக்கா? செலிப்ரேட் பண்ணுறோம், இருக்கா? உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்களா? கோபம் வருதா? உங்களை பார்த்து யாரோ என்னவோ பேசிகிட்டே இருக்காங்களா? அப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தம்.
உங்களை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷம் அடையணும். அவங்க கேட்கணும் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து, எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்கணும். அதுதான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். அதுதான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். நீங்களே 6 o'clock மூக்கம் மாறி வச்சுட்டு இருந்தாக்கா 6 மணி எப்படி இருக்கும்? நேராக இருக்கும்ல, அப்படி கோணலாக முகம் பார்த்துருக்கீங்களா? 6 o'clock எப்படி இருக்கும்னு? 6 மணி எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படி நேராக அப்படி இருக்கும். அப்படி இருந்தாக்கா உங்களை பார்த்து யார் சந்தோஷப்படுவாங்க? இயேசுவின் அன்பு உங்களை வெளிப்படணுங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும். கஷ்டம் இருக்குந்தான், உபத்திரம் இருக்குந்தான், பாடுகள் இருக்குந்தான், நிந்தனைகள் இந்த உலகத்தில் இருக்குந்தான். ஆனால் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்ததா. கொடுக்குறீங்களா? அப்படி கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் முதல்ல கொடுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முதல்ல கொடுங்க, நீங்கள் உங்களுடைய சபையில் நட்சத்திரமாக இருங்க. இந்த தேசத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை இந்த எழுப்புதலின் காலத்தில் நட்சத்திரமாய் பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரத்துடைய செயல்பாடுகள் ஏராளம். நான் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நட்சத்திரம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவித்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் வழி காட்டினது. சத்துருவை கலங்கடித்தது. நீங்கள் தான் இந்த நட்சத்திரத்தை போல கர்த்தர் அந்த நாட்களில் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கிறிஸ்மஸ் அதுக்குத்தான் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் என்பது கிரைஸ்ட், எக்ஸ் மஸ் என்று சொல்வார்கள். எக்ஸ் என்று சொன்னால் கிரேக்க பதத்தில் கிறிஸ்து என்று அர்த்தம். அதுதான் எக்ஸ்மஸ்ன்னு எழுதுவாங்க. நீ பார்த்துருக்கீங்களா? கிரேக்க பதத்தில், அது கிரேக்க மொழியில் எக்ஸ் என்று சொன்னால் கிறிஸ்து என்று அர்த்தம். கிறிஸ்து பிறப்பை அறிவிக்கிறவளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் நட்சத்திரமாக இருப்பீங்களா? அதெல்லாம் வேணாங்க எனக்கு அப்படி சொல்கிறீங்களா? பைபிள் படி நம்ம தான் நட்சத்திரம். நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, கோடான கோடி நட்சத்திரம் இருக்குது, அதில் நம்மளும் ஒருத்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நட்சத்திரத்தை தான் காமிச்சு ஆண்டவர் தேற்றினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் நட்சத்திரமாய் இந்த கிறிஸ்மஸ் நாளில் உணர்த்தி பேசுகிறார். நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்க. நான் எங்கே அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தான் நட்சத்திரம். கர்த்தர் உங்களை அதுக்குத்தான் வைத்திருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த சோஷியல் மீடியாவின் மூலமே பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்விலே நீ பிரகாசிக்க செய்யுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாய் நீர் இருக்கிறபடினால் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மங்கி எரிகிற திரிகளை நீ அணைய விடாத தேவன் பிரகாசிக்க செய்வீராக. அவருடைய வாழ்வு செழிக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.